பாஜகவே கொஞ்சம் யோசிக்குமே. 2026 தேர்தலுக்கு சீமான் கையில் பிளான். களமிறங்கும் பிராமண வேட்பாளர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் நிலையில் அதிமுக, திமுகவுக்கு இணையாக தேர்தல் பணிகளை வேகமாக மேற்கொண்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி. இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அனைத்து தனி தொகுதிகளிலும் பெண் வேட்பாளர்கள் இதுவரை இல்லாத அளவு பிராமண வேட்பாளர்களை களமிறக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிராமண வேட்பாளர்களில் அதிகம் பேர் பெண்களாக இருப்பார்கள் எனவும் நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி தனது தேர்தல் வியூகங்களை தெளிவாக அமைத்து அரசியல் களத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தல் தனித்துதான் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கும் அந்த கட்சி தற்போது வேட்பாளர் தேர்விலும் அதிரடியான முடிவுகளை எடுத்துள்ளது. அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து தனி தொகுதிகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும், மேலும் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 5 இடங்களில் வாய்ப்பளிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை எதுவும் செய்யாத அளவிற்கு வித்தியாசமான முடிவாகும். இதுவரை அதிமுக, பாஜகவில் மட்டுமே பிராமண வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அதிகபட்சம் தமிழகத்தின் சென்னையில் உள்ள மயிலாப்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிகள் மட்டுமே பிராமண வேட்பாளர்கள் களமிறக்கப்படுவார்கள். இந்த நிலையில் கடந்த ஓராண்டு காலமாகவே தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வரும் நாம் தமிழர் கட்சி பூத் கமிட்டி அமைத்தல், மாவட்ட அளவிலான கலந்தாய்வு கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், பிரச்சார நிகழ்ச்சிகள் என அரசியல் களத்தில் திமுக, அதிமுகவுக்கு இணையாக வேகமாக முன்னேறி வருகிறது. இதுவரை 150க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், விரைவில் மீதமுள்ள தொகுதிகளுக்கான தேர்வும் முடிவடையும் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் 234 தொகுதிகளிலும் ஆண்கள், பெண்கள் இருவருக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்படும் என கட்சி முன்னதாக தெரிவித்திருந்தது. அதன்படி 117 ஆண் வேட்பாளர்களும் 117 பெண் வேட்பாளர்களும் போட்டியிட உள்ளனர். எனினும் இந்த முறை அனைத்து தொகுதிகளிலும் பெண்களுக்கு கூடுதல் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், இது தமிழக அரசியலில் பெண்களின் பங்கினை வலுப்படுத்தும் பெரும் முன்னேற்றமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பிராமண சமூகத்தினருக்காக 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு கும்பகோணம் அல்லது மயிலாப்பூர் போன்ற சில தொகுதிகளில் மட்டுமே பிராமண வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் இம்முறை மயிலாப்பூர், ஆலந்தூர், தீநகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட 4 தொகுதிகளில், குறிப்பாக அவற்றில் 4 பேர் பெண்கள் போட்டியிடும் வகையில் பிராமண வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே முடிவடைந்துள்ள நிலையில் தமிழக அரசியலில் பெண்களின் அரசியல் பங்கு மற்றும் சமூக பிரதிநிதித்துவத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சீமானின் இந்த முடிவு கை கொடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. திராவிட கொள்கைகளில் ஊறிப்போன தமிழகத்தில் பிராமண எதிர்ப்பு மனநிலை அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் கும்பகோணம், மயிலாப்பூர் தொகுதிகளில் மட்டும் பிராமண வேட்பாளர்கள் போட்டியிட்டு வந்தனர். அவர்களை தமிழகம் முழுவதும் இருக்கும் தொகுதிகளுக்கு கொண்டு செல்ல முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.